அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ரெண்டாவது புறமும் வந்துருச்சு. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி விஜய் சேதுபதி அதே கேள்வி தான் கேட்குறாரு. டெவிலா யார் ஒழுங்காகவே பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு மஞ்சரி எந்திரிச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க 2 பேர்த்து மேலே, சௌந்தர்யா மேலேயும் ஜாக்லின் மேலேயும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன் சார், அவங்க பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி நானும் தான் எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி. நாங்களும் தான் எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தோம், இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நல்லா ஏதாவது வச்சு செஞ்சு விட்டுருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அது வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா, இப்போ மஞ்சரி அவ்வளோ தூரம் வன்மத்தை கொட்டினாலும் அங்கே விஜய் சேது முன்னாடி அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் அந்த 200% தர்சிகா பாருங்கள், ஒன்றுமே பண்ணாத ஒரு வெட்டு அது சொல்லுது. இந்த மாதிரி 2 பேர் சேஃப் கேம் விளையாண்டாங்க சார், சேஃப் கேம் விளையாண்டாங்க சார். யார் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, எவனாவது புயல் காற்றுல உட்காந்து பொறி சாப்பிட்ருப்பான், அவனை சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றே அடித்ததான் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அப்புறம் என்னென்ன சேஃப் கேம் விளையாடுறாங்க. என்ன தர்சிகா மண்டையில் மூளை இருக்கா இல்லையா, நீ 200% போகிறதில்ல, 1% போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்ம ஆனந்தி அம்மா எந்திரிச்சு அவங்க ஒன்றுமே பண்ணலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த அம்மா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுச்சு, ஒரு இலவும் பண்ணுறதில்ல. இந்த வீட்டில் 60 நாள் இருக்கவே தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னா இந்த ஆனந்தி அப்படிங்கிற ஒரு வேஸ்ட் பீஸ் தான். இது எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அப்டேட்லாம் வந்துட்டு இருக்குது. ஒன்றுத்துக்கு லாய்க்கில் இந்த ஆனந்தி இது சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜாக்லினை இழுத்து நிப்பாட்டி வச்சு இந்த நம்ம ரஞ்சித் சாரை வாண்டடாக திட்டுச்சு இல்லையா ஜாக்லின்னு, அதெல்லாம் ஒஸ்ட்டு பிஹேவியர் இருக்கலே ஒன்றா நம்ம ஒரு ஒஸ்ட்டு எழுதுறீங்களா. ஜாக்லின் பண்ணதுலேயே நான் பிடிக்காத ஒரு விஷயம் ரஞ்சித் சார் அவ்வளோ கேவலமாக நான் உங்களை அப்பா நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் பேச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலை. இந்த மாதிரி ஜெஃப்ரி யூஸ் பண்ணி கேட்டார் டெவிலாக இருந்துக்கிட்டு. அப்படிங்கும்போது அவர் விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிட்டார். அப்புறம் வேறு எப்படி தான் கேம் விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் எப்பயும் போல் இந்த டயலாக் தான், நீங்கள் குரூப்பாக இருங்க, விளையாடுங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒரு குரூப்பாக இருந்துட்டு மற்ற அந்த குரூப்பில் இருக்கவங்கள காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஒரு கேம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யாரை மீன் பண்ணுறாரு, சவுண்டை மீன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்பட்டமாக தெரிகிறது. மக்களே பார்க்கலாம் அடுத்தடுத்த ப்ரோமோவில் என்ன வருது. இன்றைக்கி நைட் எபிசோடு பார்த்துக்கும் போது வெறித்தனமாக இருக்கும். நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.